தமிழகத்தில் கடந்த 5 நாளில் ஏகப்பட்ட ஷாக்கிங் இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சுங்க. உண்மையிலே ரொம்ப அப்செட். 2 நாள் வந்து இதை எப்படி பேசுகிறதுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால வீடியோ போட முடியல. சரி, அதில் ஒரு இன்சிடென்ட்டை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. கோயம்புத்தூரில் சூலூர் ஏரியாவில் 10 வயது சிறுமி விளையாண்டுட்டு இருக்கும்போது சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரனே கூட்டு போய் அந்த பொண்ணை ஒரு தோப்பில் வச்சு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. 10 வயசு சிறுமிக்கு என்னங்க தெரியும்? எனக்கு உண்மையே புரியல. ஏன் இவ்வளோ கொடூரமாக ஒரு மிருகத்தனமாக செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணை மர்டரும் பண்ணிடுறான். மர்டர் பண்ண விதத்தை பார்த்தா எனக்கு உண்மையிலே பயமாக இருக்குது. ஒரு மிருகம் மாதிரி பண்ணியிருக்காங்களே. முகத்தை செதைச்சி கை காலை முறிச்சு அந்த பொண்ணோட முடியை வச்சு அந்த பொண்ணை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து இவ்வளோ கொடூரமான மனநிலை ஒருத்தனுக்கு இருக்குமா அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இப்போ அவனை வந்து இந்த பொண்ணை காணன்னு தேடிட்டு இருக்கும்போது அந்த ஆளும் சேர்ந்து தேடி இருக்கிறான். அப்புறம் என்கொயரியில் பார்த்தா கடைசியில் இவன் தான் கூட்டு போயிருக்கிறான்றது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இவனை பிடிச்சி விசாரிக்கும் போது இவன் ஓடும்போது தப்பிக்கிறதுக்கு முயற்சி செய்யும்போது கை கால் முறிஞ்சிருது. ஸோ இவனோட ஒரு கூட்டாளி இருக்கார். 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ எல்லாருடைய மனநிலை என்னென்னா, இவனுக்கு கொடுக்குற தண்டனையில் இனிமேல் யார் இந்த மாதிரி ஒரு தவறை செய்யக்கூடாது, செய்யணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் எல்லாருக்கும் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கோபம் எல்லார் மனசில் இருக்குது. ஸோ இது என்கொயரி பண்ண ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உயர் அதிகாரிகள் 3 பேர் என்ன பண்ணுறாங்க, பேட்டி கொடுக்கும்போது சிரிக்கிறாங்க. அப்படி ஒரு வீடியோவும் ரிலீஸ் ஆகுது. இந்த மாதிரி நேரத்தில் ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்க. இந்த மாதிரியான நேரத்தில் இப்படி நீங்கள் உயர் அதிகாரிகள் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மனசு வந்து நம்பிக்கையை விட்டு போயிடுதுங்க. உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டு போயிருமே. ஏற்கனவே நொந்து போயிருக்கிறாங்களே. இதில் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இது வந்து கேட்குற எல்லாருக்குமே வேதனை அடையக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. நம்ம வீட்டு பிள்ளைங்க வெளியில் போகிறதுக்கே இப்போ யோசிக்கிறதுக்கே பயமாக இருக்குது. வெளியில் விடுறதுக்கே பயமாக இருக்குது. என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்தளவுக்கு பயமாக இருக்குது. அந்த பொண்ணு 10 வயசு பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு என்னங்க தெரியும்? எனக்கு ஒன்றுமே புரியல. அந்த பொண்ணு வந்து வருங்காலத்தில் ஒரு டாக்டராக வரலாம், ஒரு இன்ஜினியராக வரலாம், ஏன் ஒரு IAS ஆஃபீஸராக வரலாம், ஒரு IPS ஆஃபீஸராக வரலாம், ஏன் இந்த நாட்டுக்கு வந்து பொலிட்டிக்கல் சைடில் ஒரு கட்சி அண்ணனோட கட்சியிலேயே கூட ஒரு மினிஸ்டராக கூட வரலாம். யாருக்கு தெரியும்? என்ன வேணால் நடந்திருக்கலாமே. ஆரம்பத்திலே அந்த பொண்ணு சாட்சிக்கிட்டாங்களே, முறையிலே கிள்ளிட்டாங்களே. என்ன இந்த மாதிரியான ஒரு வேதனையான சம்பவம். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன? அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை கொடுப்பீங்க நீங்களாக இருந்தால் அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.